நமஸ்காரம். துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்களும் பார்க்கும்போது மாத ஆரம்பத்திலேயே சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மேசத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கார். இந்த மாதம் துலாம் ராசிக்கு கலவையான பலன்கள் தான். அதாவது முதல் 2 வாரம் ஒரு பலனும் அதுக்கு பின்பு ஒரு பலனும் மாறும். காரணம், இங்கே பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சியை பொறுத்து இந்த பலன்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது. இதில் முதல் 2 வாரங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாதகாதிபதி உத்தரஸ்தானத்தில் உங்களுக்கு இப்போ பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். அவர் முதல் 15 நாட்கள், ஏப்ரலில் முதல் 15 நாட்கள் தொழில் ஸ்தானத்திலிருந்து சனி சூரியன் சேர்க்கை வேறு அமைப்பு ஏற்படுது. அப்போது இந்த காலகட்டத்தில் வேலையில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது வேலையில் இருக்கிறவங்க சுயதொழில் செய்கிறவங்க இந்த முதல் 2 வாரங்கள் கவனமாக இருக்கணும். அதே அடுத்த 2 வாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் தேதிக்கு மேற்பட்டு வேலையிலிருந்து சிக்கல்கள் குறைந்துவிடும். வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். காரணம், சூரியன் பெயர்ச்சி அடைந்த பின்பு சனி அங்கே நல்ல வலுவில் இருக்கிறதுனால எதிரிகள், வேலையில் இருக்கிற எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பராக மாறுற காலகட்டமாகவும் இருக்கும் அடுத்த 2 வாரங்கள். அதே சமயம் குடும்ப வகைகளை பார்க்கும்போது முதல் 2 வாரங்கள் மிக அற்புதமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு மேசத்தில் பெயர்ச்சி அடைஞ்சு ராசியை பார்த்துட்ருக்கிறனால முதல் 2 வாரங்கள் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள், சுபகாரிய நிகழ்ச்சிகள், அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்தற்போல் சுபகாரியங்கள், சுற்றுலா செல்வது போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுமே முதல் 2 வாரங்கள் நிகழலாம். அடுத்த 2 வாரங்கள் 15ஆம் தேதிக்கு பின்பு நடக்கிற 2 வாரங்கள் கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிடம் பேசும்போது கணவன் மனைவி ஊரில் சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ஏப்ரல் 15க்கு பின்பு உள்ளது. ஸோ பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோபத்தை வெளிப்படுத்திடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், உங்கள் லைஃப் பார்ட்னர்கள் அந்த நேரத்தில் கோபங்கள் அதிகமாக இருக்கும். அவர்கள் பேசுகிற பேச்சு நெருப்பு பாய்ஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது குடும்பத்தில் நல்லது. இல்லைன்னா குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏப்ரல் 15லேருந்து 30க்குள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போது தொழிலில் முதல் 2 வாரம் கவனமாக இருக்கணும். அடுத்த 2 வாரத்தில் குடும்ப விஷயத்தில் 2 வாரங்கள் கவனமாக இருக்கணும். அதே சமயம் தொழிலை மத்தியம பகுதிக்கு மேற்பட்டு நல்ல பலன்களும், அதே சமயம் குடும்ப சார்ந்த விஷயத்தில் முதல் 2 வாரங்கள் நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு இருக்குது. அப்போது 2 கலவையான பலன்கள் மூலயமா தான் இந்த மாதங்கள் நகரப்போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு.